சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு கண்டக சனி போய் கொண்டிருக்கிறது. அதாவது 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு இனி ஒரு அஷ்டம சனியாக மாற இருக்கிறது. அப்போ அஷ்டம சனி வந்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுக்க போகிறது என்பது அர்த்தம். அப்போ என்ன, மனம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் பிரச்சனைகள் வர காத்து கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டம சனி என்றாலே ஒரு 30 வருடத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருகிறது. அதாவது 7.5 சனியில கொடுக்க வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் இந்த அஷ்டம சனியான 2.5 வருடத்தில் கொடுத்துவிடும். அப்போ என்ன, கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும்ங்கிறதை இப்பிருந்தே உங்க மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறார். இது எப்போ நிகழ இருக்கிறது அப்படின்னா, வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. இந்த சனி என்பது உங்க ராசிக்கு, சிம்ம ராசிக்கு ஆகாதவர், அதாவது 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் தான் அந்த சனி பகவான். உங்க ராசி அதிபதி சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, அதாவது பகைத்தன்மை கொண்டது. அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு சில பல வகையில் தொல்லைகள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்ப இருந்தே சில பல விஷயங்களில் நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நான் பதிவை போடுகிறேன். சரி, அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை முதலில் கெடுப்பார். சோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை கெடுக்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வேலையில இருக்கிறீங்கன்னா இப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா வேலையில் சில அழுத்த பிரஷர்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நல்ல உழைப்பீங்க, ஆனால் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல, இல்லை ஒரு இடத்துல மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கூட தோற்றுவிக்கும். ஸோ எது செய்தாலும் இந்த காலகட்டம், இந்த 6 மாத காலத்தில் நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் ஓகே தான், மாறணும்னா மாறிக்கலாம். ஆனால் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அழுத்தம் பிரஷரை கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக் கூடாது என்பதை ஆழமாக இப்பிருந்தே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வேலையை விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கிவிடும். ஸோ அந்த 2.5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சொந்த தொழிலை செய்யலாம், பணத்தை போட்டு மூலதனமாக எதையாவது செய்யலாம் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வரக்கூடாது. அப்படியும் வருது அப்படின்னா உங்க ஜாதகம் பலமாக இருக்கிறதா, நல்ல தசாபுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதா என்பதை செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும். யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தொழிலை விரிவுபடுத்தணும், அதாவது ஒரு வேலையில் ஒரு அழுத்தம் பிரஷரை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும். அப்போ என்ன, எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு இக்கு வைத்து கொண்டு இது நல்லதா கெட்டதா என்பதை கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் நினைச்சிட்டாலே போதும். சரி, அடுத்து எங்க பார்க்கிறாருன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு ரெடியாக வருகிறது என்பது அர்த்தம். அப்ப என்ன, கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோட, கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் அனுசரணையோடு எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன ஈகோ, கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இருந்தே. அதே சமயத்தில் தனம் அல்லவா, தனஸ்தானத்தை கெடுக்க போகிறார். அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள் செய்வது, அல்லது ஒரு எதையாவது ஒன்று போட்டு முதலீடு போட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாங்கிறது செய்கிறது, பணத்தை கொடுத்தால் இரட்டிப்பாக வருகிறது, ஒரு ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதெல்லாமே பணம் கையாளுகின்ற விஷயத்தில்
எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். எதை நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். தேவையில்லாத இடத்துல ஒரு வாக்கு கொடுத்து எதையாவது பண்ணீங்கன்னா கடைசியில் உங்களுக்குத்தான் ஒரு பிரச்சனையாக வந்து அமையும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி அல்லவா, அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்கள், அதாவது உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்து கொள்வது, இதெல்லாமே உங்களுக்கு உத்தமம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கடன் விஷயத்தில், ஏன்னா 6ஆம் இடம் என்பது கடன் அல்லவா, அப்போ கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் இப்போவுமே, அதாவது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க. ஏன்னா ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ அந்த ராகு சனி அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டத்துக்கு காரகன், ஆசையை கொடுக்கக்கூடிய, ஆசையை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகத்தோடு அந்த சனி அங்கே சேர்றார். அப்போ என்னாகும், அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையை தூண்டிவிட்டு கடைசியில் கெடுக்கப் போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அதே சமயத்தில் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு எதிரி தொல்லைகளை கொடுப்பார்கள். அப்போ அந்த இடத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது நல்லது. உங்க மேலதிகாரிகள் சார்ந்த விஷயத்திலும் நல்லதாக நடந்துக்கணும். அதாவது என்னன்னா, நல்லதே செய்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் டென்ஷன் ஆகி வேலையை இழந்து விடுவது அல்லது கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வெளிவருவது புத்திசாலித்தனம் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு போகவே கூடாது. வழக்குக்குள்ள போனீங்கன்னா அது இழுத்தடிக்கும். 2 வருடங்களுக்கும் அந்த வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கொடுக்காமல் அதுக்குள்ளேயே மனம் செலுத்தி உங்க மனசு பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரியான தன்மையை உருவாக்கி வரும். அப்போ கடன், நோய் எதிர்ப்பு, வழக்கு, இந்த பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகவே கூடாதுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து தனது 10ஆம் பார்வையாக அந்த 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம், காதல் ஸ்தானம். இந்த மாதிரி காதல் விஷயம், காதல் விவகாரம் சார்ந்த விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. அப்படி காதலுக்குள்ள போனீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே காதலில் இருப்பவர்கள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில பல தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள், பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு செல்லாமல் இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 7க்குரியவனாகவே அவர் இருக்கார் அல்லவா, அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் கூட கொஞ்சம் ஒரு சில என்ன சொல்றது தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஆனால் நல்ல தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை. வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அது தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது சிறப்பு. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி வர இருக்கின்ற காரணத்தால், இன்னொரு 6 மாதத்தில் வர இருக்கின்ற காரணத்தால் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது, எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசை, சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை அது கொடுக்காது. ஆனால் அஷ்டம சனியாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் மனதை சஞ்சலப்படுத்தும், மனம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து, அதாவது இது சரியா தவறா அப்படிங்கிறத நினைச்சிட்டு ஒரு இக்கு வைத்து முடிவெடுப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு.